அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஜெரோதா கைட்ல ஜெரோதா கேபிட்டல் பத்தி புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. அது என்ன அப்டேட், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம ஜெரோதா கேபிட்டல் எல்ஏஎஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எல்ஏஎஸ் அப்படிங்கிறது லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ். ஜெரோதா கேபிட்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் செக்யூரிட்டிஸை பிளட்ஜ் பண்ணி அதை கொலாட்ரலா பயன்படுத்தி லோன் வாங்கணும்னா லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரொம்ப முக்கியமா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு இதுலலாம் வர வட்டியை காட்டணும். இதுல ரொம்ப குறைவான வட்டி தான் இருக்கும். இப்ப ஜெரோதா கேபிட்டல்ல இருக்க எல்ஏஎஸ்ல தான் புதுசா அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த லோன் வாங்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வெறும் 12 மாசம் மட்டும்தான் டெனர் பீரியட் இருந்துச்சு. இப்ப அதை 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு பிரின்சிபல் அப்புறமா கூட பே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும் வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எவ்வளவு கடன் வாங்குறோமோ அதுக்கு தகுந்தது போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். 25,000 இருந்து 50 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு 11% தான் வட்டி கொடுத்துருக்காங்க. அதுவே 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் 10.75% தான் வட்டி கொடுத்துருக்காங்க. இதே 1 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு 10.50% தான் வட்டி கொடுத்துருக்காங்க. 5 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு வெறும் 10% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. பேங்கை விட இது கம்மியா இல்ல அதிகமா அப்படிங்கறத நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இதை சொல்றேன். இப்ப லோனோட லிமிட்டை அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்தது. இப்ப 10 கோடி வரைக்கும் அதை அதிகம் பண்ணியிருக்காங்க. அதிகமா போர்ட்போலியோ வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது பினான்சியல் நீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்துல இது யூஸ் ஆகும். இந்த எல்ஏஎஸ் லோனுக்கான அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸோட கவுண்டும் அதிகமாகிருக்கு. இதுக்கு முன்னாடி வெறும் 800 செக்யூரிட்டிஸ் வரைக்கும் தான் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 1377 செக்யூரிட்டிஸ் வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமா மியூச்சுவல் ஃபண்டும், மிட் கேப் ஸ்டாக்ஸும் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாளைக்கு வெறும் 10 செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் பிளஸ் பண்ண முடியும். ஆனா இப்போ 50 செக்யூரிட்டிஸ் வரைக்கும் நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்ல 3 பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா எல்ஏஎஸ் அமௌண்ட் ரிசீவ் ஆகுறது உங்களோட பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஆனா நீங்க பே பண்றது மற்ற 2 பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கூட நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த எல்ஏஎஸ் எடுக்க விருப்பப்படுறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கு. அதுல முக்கியமானது ப்ராசஸிங் ஃபீ. 0.25% பிளஸ் ஜிஎஸ்டி இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. நீங்க லோன் அமௌண்ட் குறைந்தபட்சம் 25,000 இருந்து வாங்கிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடும். உங்களோட படிப்பு செலவுக்கோ இல்ல உங்களோட கல்யாண செலவுக்கோ இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ் வச்சு உங்களால லோன் எடுத்துக்க முடியும். ஜெரோதா கேபிட்டல்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வர இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.